கேரளாவுக்கு இது போகுதுங்கும் போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம், இதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வருது. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில இல்லீகல் குவாரியிங்காக கேரளத்தை சேர்ந்த சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் கைது செய்யப்பட்டார்கள் எங்கக்கூடிய செய்தி நம்ம முன்னாடி பண்ண அவர்கள் மீது வழக்கெல்லாம் தொடரப்பட்டதுங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுவும் கேரளத்துக்கு போகுது. எந்த அளவு இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வீடியோவில் அந்த ஆறு என்ன சொல்லுவார், நாங்கள் இப்போ போலீஸுக்கு நாங்கள் கூப்பிட வேண்டி வரணும். உடனே இந்த முகமது இத்ரிஸ் சொல்லுவான், போலீஸ் எல்லாம் வந்தாலாம் நான் போக முடியாது. எது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி பல ஆதீனங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவாரத்தின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்ததுன்னா எது ஆன்மீக ஆட்சின்னு அவங்க இப்போ பேசணும். பாபர் வந்தான், ஏன் அப்போ ராமர் கோயிலை இடிச்சான்னு சொல்லு. காசி விஸ்வநாதர் கோயில் அவுரங்கசீப் இடிச்சு விட்டு அங்கே கியான் வாப்பி கட்டினான். ஏன் கட்டினான்? ரைட். இங்க மதுரால கிருஷ்ணர் கோயிலை கட்டினா, அந்த சிலைகளை உடைத்து படியாக மாற்றினான். இதெல்லாம் அவனுக்குள்ள குறிப்புல அவனே எழுதி வச்சிருக்கிறது. இதை ஏன் நீங்க வரலாற்றிலிருந்து நீக்கினீங்க? மோடிக்கு மேல உள்ள பல குற்றச்சாட்டுகளில் இவர் இப்படியெல்லாம் உளவு பார்ப்பது நியாயமா அப்படின்னு அமெரிக்காவில் இது என்னன்னா எனக்குள்ள தனி மனித சுதந்திரத்திற்கு விரோதமானதுன்னு சொல்லி பலர் இதுக்காக எல்லாம் பேசினேன். எங்க மேக்சிமம் இதுக்கு மாநாடுலாம் நடந்தது அமெரிக்காவில். ஆமா. இப்போ இந்த நாட்டோட நிலைமை எப்படி சந்தேகிக்குதுன்னா, நான் சாதாரணமாக கூட இப்போ எங்கள் வீட்டில் கூட இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதை கூட இவன் உளவு பார்ப்பான். கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசின இந்த பயிலுக இந்த அமெரிக்காக்காரனுங்க எந்த அளவு இவனுங்க நம்பிக்கைத்தன்மையற்றவர்கள்னு உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள். ஒரே பகுதியில் 20 குவாரிகளா? இருக்கந்துறை ஊர் மக்கள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்டம் கோடிக்குறிச்சியில் மதமாற்ற முயற்சி, இந்துக்கள் விரட்டியடிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. வரலாற்று புத்தகத்திலிருந்து மெகலாயர்கள் நீக்கப்படுவது நான்சென்ஸ், ரோமிலோ தாப்பர் விமர்சனம். அமெரிக்க உளவு அச்சத்தால் அரசு நிர்வாக உயரதிகாரிகள் தலைவர்கள் ப்ளூடூத் பயன்படுத்த டென்மார்க் அரசு தடை. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கால இருக்கந்துறை அப்படிங்கக்கூடிய இடத்துல 20 குவாரிகள் ஒரே இடத்துல இருக்கு. அந்த ஒரே ஊர்ல பக்கத்துலயே 20 குவாரிகள் இருக்கு. இந்த குவாரிகள் அத்தனையுமே விதிகளை மீறி செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 24/7 சேனல் ஒரு வீடியோவை ட்ரோன் ஷாட்டோட ஒரு ஆதாரத்தோட வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப அந்த குவாரியினுடைய அவங்க எவ்வளவு ஆழத்துல தோண்டி இருக்காங்க, அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படின்னு அதுல பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது. அதுல இருந்தே தெரியுது அது விதிமீறி தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். அது பெரிய ஆய்வுகள்லாம் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமான தோண்டி இருக்காங்க. 100 மீட்டர் ஆழத்துக்கும் கீழே இன்னும் அதை தோண்டிட்டே போனால் சுரங்கமே வந்துருமா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு அதை தோண்டி இருக்கார்கள். அதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே விவி மினரல்ஸுக்கு அந்த பகுதியில் நிறைய குவாரிகள் இருந்ததாகவும், அது கூட அவங்களுடைய அந்த குத்தகை காலம் கூட முடிந்துருச்சு, ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரெனியூ கூட பண்ணாமல் இன்னும் அதை செய்து கொண்டே இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை தவிர என்ன சொல்கிறாங்க, இங்கே இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கனிம வளங்கள் எல்லாமே கேரளாவுக்கு அனுப்பப்படுகிறதாகவும் சொல்றாங்க. அதனால சாலைகள் கூட ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஒரு நாளைக்கு அவ்வளவு லாரிகள் அடிக்கப்படுகின்றன. ஒரு கணக்கு வழக்கே இல்லாம இந்த மாதிரி கனிம வளம் கொலை போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு, கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த குவாரிகள் எல்லாமே அதாவது பக்கத்துல ஹனுமன் நதியினுடைய நதிப்படுகையில தான் இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு இது ரொம்ப மோசமான ஒரு இந்த மாதிரியான குவாரிகள் தோண்டுவதற்கு. 2வது விண்மில்ஸ் எல்லாமும் பக்கத்துல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். 2 விஷயம் பார்க்கணும். நம்ம திருப்பி சொல்றது என்னன்னா, கனிம வள கொள்ளைக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு. ஆனால் இதுல ஒரு சில குரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்று எல்லா இடத்துலையும் இவங்க திருடுறது,
ரெண்டாவது இங்க உள்ளது மேக்சிமம் எங்க போகிறது அப்படின்னா கேரளாவுக்கு போகுது அப்படின்னு பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கேரளாவுக்கு இந்த மாதிரியான கனிம வள கொள்ளையில் அதிகம் ஈடுபடக்கூடிய வண்டிகள், இதுக்கும் மனோ தங்கராஜுக்கும் தொடர்பு இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. ஏன்னா இதை பத்தி ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுக்கு மனோ தங்கராஜ் பதில் சொன்ன மாதிரி ஒரு செய்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால இங்க கொள்ளை போகிறது அப்படிங்கக்கூடியது மட்டும் இல்லை, பள்ளம் தோண்டி நோன்றதையும் கூட இதை அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலேயும் திமுகவுக்கு பங்கு இருக்கு. அதாவது அப் டு எண்ட் யூசர் வர. அதனால இதுதான் இந்த செய்தியின் சிறப்பு அம்சம். இது எப்படின்னா, நீங்க எல்லா லிங்கிலும் உங்களுக்கு அந்த கட்சியின் பிரபாவம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தோண்டி கீழே வர போகும்போது தண்ணி மேக்சிமம் உள்ள போயிடும், வெளியில தண்ணி கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இங்கே தான் பள்ளம் தோண்டிடுறாங்கல்ல. அப்போ இதனால நிலத்தடி நீர்மட்டத்துக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகளும் இருந்தது. நம்ம எதை கவனிக்கணும்னா, இங்கிருந்து கேரளாவுக்கு போகுது. கேரளாவுக்கு போகும்போது எது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஏன்னா இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ரோடு போட்டாச்சுன்னா இங்க சுற்றுப்புற சூழல் கட்டு போயிடுமா. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆள வந்தான்னா சுற்றுப்புற சூழல் கட்டு போயிடும். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஹார்பர் வந்தா சுற்றுப்புற சூழல் கட்டு போயிடும். ஆனா இதை மட்டும் இங்க இருந்து கடத்தப்பட்டு கேரளாவுக்கு போனா அது ஒண்ணும் ஆகாது. இதுல நிறைய ஐட்டங்கள் எங்க போச்சு அப்படின்னா, விழிஞம் துறைமுகத்துக்கும் நிறைய போயிருக்கு. அப்ப துறைமுகம் என்பது விழிஞத்தில் வந்தால் நோ என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது என்விரான்மெண்ட் ப்ராப்ளம். ஏன்னா அப்படின்னு பரலோகத்தில் உள்ள பிதா சொல்லிவிட்டார். அதனால அது அங்கே என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்னு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சித்திரங்கோடு மலை என்னாச்சு அப்படின்னு தெரில கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனால இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன, மேற்கு தொடர்ச்சி மலை என் தாயின்னு ஒரு பாதிரியார் கத்துவார். அவர் பேர் என்ன, ஜெகத் காஸ்பர் அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு இப்பெல்லாம் எல்லாம் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இப்போ அவருக்கு தாய் இப்போ வேற ஏதோ ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இது ஒரு திட்டமிட்ட கொள்ளை கூட்டம். கேரளாவுக்கு இது போகுதுங்கும் போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம், இதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வருது. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில இல்லீகல் குவாரியிங்காக கேரளத்தை சேர்ந்த சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் கைது செய்யப்பட்டார்கள்ங்கக்கூடிய செய்தி நம்ம முன்னாடி பண்ண அவர்கள் மீது வழக்கெல்லாம் தொடரப்பட்டதுங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுவும் கேரளத்துக்கு போகுது. ஏற்கனவே மனோ தங்கராஜ் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. ஸோ இப்போ இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா, இது நம்ம என்ன சொல்லணும், ஊழலுக்கும் இதுக்கும் மதச்சாயம் பூசலாமா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட். அப்ப இதுக்கு ஏன் பூசக்கூடாது? ஏன்னா கிறிஸ்தவன் மதம் மாறி போனவனுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும்னு சொல்றான். ஆனா ஹிந்துக்களுக்கு மட்டும் இவங்க ஜாதி சாயம் பூசுவார்களா? அப்ப ஏன்டா நீ அதுக்கு கேட்கிற? அப்ப இல்ல, இது சமுதாய பிரச்சனை, இது ஒரு மதத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை. அப்ப இப்ப அதே இதை நம்ம இப்ப இங்க அப்ளிகபிள் ஆக்கணுமா வேண்டாமா? அப்ப இது கிறிஸ்தவத்தை சார்ந்தது தானே. கரெக்ட். ஜாதி ஹிந்துக்களுக்குள்ள பிரச்சனைங்கிற, ஹிந்துத்துவம் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியதுனால்தான் அப்படிங்கிற, மதம் மாறினப்புறம் ஒன்னால அதை ஒழிக்க முடியல. இப்ப நீ இன்ஸ்டிடியூஷனலா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப இது கிறிஸ்தவ பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாமா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ யாரு? 7.25 அடி வளர்ந்த அப்பாவும். ஊர் உலகத்துக்கெல்லாம் நியாயம் பேசுறாரு. எனக்கு ஒரு விஷயம், அவர் ஸ்பீக்கரா திமுகவின் செய்தி தொடர்பாளரான்னு தெரியல. ஏன் ஸ்பீக்கர் ரோலை பார்க்கறத தவிர அரசு தரப்புல என்ன பதில் சொல்லணும், எதிராளிகளுக்கு திமுக சார்பாக என்ன பதில் சொல்லணுங்கிறதே அசம்பிளியில் அவரே சொல்லிடுறாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்பீக்கர் உத்தியோகம் பார்க்கறது இல்லை. அவர் தொகுதியில தானே இது உலகம் நடந்திருக்கு. அவர் அதுக்கு ஏன் பதில் சொல்லல? ஊர்ல இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய, வடக்க நடக்கக்கூடிய இந்த மாநிலத்தில், இந்த ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை மைனாரிட்டிகளுக்கு எதிராக நடக்கிறதுன்னு எல்லாம் பேசுறாருல. உன் சொந்த தொகுதியில தானே இது நடக்குது. துரோணா வேண்டாமே, இவர் உயரத்துக்கு மேல இருந்தே பார்த்தா கண்டுபிடிச்சு போடலாமே. அம்புட்டுக்கு வளர்ந்து இருக்காருல. இவருக்கு இதெல்லாம் தெரியாதா?
ஏற்கனவே திருட்டு போர்டு போட்டு ஒரு ரோடு போட்டு ஒரு பிரச்சனை வந்ததும் இவங்க இடத்துல தானே. ஆமா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பேர் வரும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. டிஎம்கேல மந்திரியா இருக்கிறவர் கணேசன், இதுக்கு முன்னாடி திமுகல ஞான தடவை எம்பியா இருந்தாரு. இந்த மந்திரியும் இந்த எம்பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இவர் முன்னிலையில. திருநெல்வேலியில நடந்தது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு குவாரி கான்ட்ராக்ட் விஷயம் பத்துக்க வேண்டியதான் நடந்தது சண்டை. இது எல்லாத்தையும் நீங்க கோத்து வச்சு பாக்குறங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வந்தாச்சுன்னா பிரச்சனை வருமா? கன்னியாகுமரியிலிருந்து நம்ம திருவனந்தபுரத்துக்கு புது ஹைவே வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பினார்கள். இப்ப அந்த மாவட்டம் வழியா லாரியா அந்த மாவட்டம் மலை பக்கத்து மாவட்டத்து மலை எல்லாத்தையும் கொண்டு கேரளாக்காரன்ட்ட கொடுக்கும் போது இவங்களுக்கு பிரச்சனை வராதான். என்ன ஒரு அயோக்கியத்தனம் அது. ரெண்டாவது, இந்த கனிம கொள்ளையை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு அரசு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் வரை நீங்க மைனிங் பண்ணலாம்னு உத்தரவு போட்ட அரசு. அப்ப கனிம கொள்ளைங்கக்கூடியதை முழு நேர தொழிலாக்கி வைத்திருக்கிறது இந்த அரசு. அதனால நம்ம அதுல ஒரு பத்தி தனியா போற. ரெண்டாவது என்னன்னா, அடிக்கடி வேற இப்போ திமுகல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கும் வேற மாநிலங்களுக்குமே போட்டி இல்லை, எங்களுக்கும் வேற நாடுகளுக்கும் தான் போட்டி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. இப்ப இது என்னன்னா, இப்ப இவங்க குண்டு வச்சு இந்த கல்லை திருடுறதுக்கு தோண்டி 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 போய் இது அப்படியே அந்த பக்கம் போனா அமெரிக்காவுக்கு போயிடும். அதனால இப்ப போட்டி போடுற நாட்டுக்கு கடல் வழியாக்கோ இல்ல ஏரோப்ளைன் வழியா போகாம சுரங்கமா டைரக்டா போகலாம்னு ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இது அப்படி தோண்டும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா உள்ள இருந்து திடீர்னு பிழம்பு வெளியில வந்ததுன்னு வைங்க, வந்ததுன்னு வைங்க, அந்த பிழம்பு வெளியில வந்ததுன்னா அதுக்கு தான் ஏற்கனவே அந்த பிரச்சனை வராதுங்கிறதுக்கு தான் பிழம்புக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஜெகத்ரட்சகன் சொல்லிட்டார். ஏன்னா அவர் மின்னலை முழுங்கி மின்சாரமாக துப்புவாராம் ஸ்டாலின் அப்படின்னு அவர் பேசியிருக்காருல இடையில. அதனால நீங்க இந்த மாதிரி தோண்டிட்டு போங்க ஐயா, கிழம்பு அப்படியே வந்தா கூட எங்கால் அதை முழுங்கி அதை டைரக்டா ப்ளூ மெட்டலா துப்பிடுவாரு. நாங்க அதுல கூட நாங்க ஊழல் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னாரான்னு கூட தெரியல. ஏன்னா இவங்க பெரிய அறிவியலாளர்கள், பகுத்தறிவாளர்கள், இப்படியெல்லாம் வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவங்க. அதனால அவங்க இதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஊரை பத்தினையும் கவலை கிடையாது. இப்ப சங்கரங்கோயில் வட்டத்துக்குள்ள ஒரு மலை, அந்த மலையில ஒரு பய குவாரி போட்டிருக்கான். ஏற்கனவே கவர்மெண்ட் ரிப்போர்ட்ல அங்க இந்த மாதிரியான என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் இருக்குன்னு இருக்கு. இப்ப இவன் போட்டிருக்கான்ல, இவன் என்ன சொல்றான், இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இப்ப இதில் எந்த ஒரு மிருகங்களும் இல்லை, அதனால் இதை குவாரிக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்னடா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு சொல்றான், இதுல இன்னொன்னு சொல்றான், ரெண்டுமே இதே அரசாங்கம் தானே சொல்லுது. அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி இருக்கிற வீடுகளுக்குள்ள செவரெல்லாம் நீங்க ரீசைக்கிள் பண்ணி ஒண்ணு சீப்பா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னா, நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ள ஃபவுண்டேஷன்ல கூட இவ்வளவு கொண்டு வைப்பாங்க. எவ்வளவு பேருக்குள்ள வாழ்வாதாரம் கட்டு போகுது, விவசாயம் கட்டு போகுது. இது மட்டும் இல்லாம பக்கத்துல விண்மில் இருக்கு. அப்ப இங்க இருந்து வர்ற டஸ்ட் அவ்வளவு இந்த விண்மில் எல்லா இடத்துலையும் பரப்பும். ஹெல்த் இஷ்யூ வரும். எதையாவது பத்தி கவலை இருக்க? இப்போ ஒருத்தன் இங்க இருந்து ஒருத்தன் இந்த இதுக்காகவே நான் பிறந்திருக்கேன்னு இந்த தமிழ் தெரியாத ஒரு வடக்கத்திக்காரன் ஒருத்தன் இங்க சேலத்துல உட்காந்துருக்கேன். நான் பேர் என்னது, பியூஷ் மனுஷ். அந்த வடக்கத்திக்காரன் இப்போ அவெல்லாம் ஆளைய காணல பாருங்க. அப்புறம் அந்த பூ உலகில் நண்பர்கள் பியூஷ் மானுஷுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே வேகமா டிஎம்கேவை திட்டி போட்டார். ஆமா ஆமா, அவருக்கும் வேற இந்த கேஸுக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் இந்த சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. சார், திருடர்கள் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். அதனாலதான் திமுக என்பதற்கு திருடர்கள் முன்னேற்ற கழகம் கூடிய பேர் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பலருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூவோட நீங்க நல்லா பொருத்தி பார்த்தா தெரியும். தென்காசி மாவட்டத்துல கொடிக்குறிச்சி பகுதியில ஒரு இஸ்லாமிய மதமாற்றம் நடந்திருக்கு. அப்ப அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் அதை தடுத்திருக்கிறார்கள்.
இதுல என்ன ஒரு விஷயம் முக்கியமா நம்ம இதுல பார்க்க வேண்டியதுன்னா, யார் இதை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்காக, அதாவது இந்த தாவா அப்படின்னு சொல்லி இந்த மதமாற்ற வந்த அந்த ஆள் வந்து ஏற்கனவே ISIS-க்குரிய ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியாக அவர் பேர்ல கம்ப்ளைண்ட்லாம் இருந்து NIA வந்து அவரை வந்து விசாரணை செய்ததாகவும் ஒரு தகவல் அதுல இருக்கிறது. ஆனா இது தொடர்ச்சியாக இதை ஏற்கனவே 100 முறை சொக்கம்பட்டியிலும் இது போல அவர் செய்தார் அப்படிங்கக்கூடிய தொடர்ச்சியாக அவர் செய்து வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் சொல்றாங்க. முகமது இத்ரிஸ்னு பேரு, ஊர் வந்து கடையநல்லூரை சார்ந்தவர். நான் அந்த விஷயத்தை விசாரிச்சேன். எதுக்கு அப்படின்னா ISIS ரெக்ரூட்மெண்ட் ராக்கெட் ஒன்று வந்து விசாரிச்சாங்க NIA. அதுக்காக இவரை கொஸ்டினிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. கொஸ்டினிங் பண்ணிட்டு இவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் தான் இந்த ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கக்கூடியதை கவனிக்கணும். போன வருஷம் என்னவோ சொக்கம்பட்டியில் பண்ணியிருக்காரு. சொக்கம்பட்டி இந்த கடையநல்லூருக்கு வடக்க அங்கே இது பண்ணியிருக்காரு. இப்போ தெற்கு பக்கத்தில் இது இந்த ஊர் இருக்குது. இங்கேயும் இதே மாதிரி ஒரு முயற்சியானது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் சம்பந்தப்பட்டிருக்கிற கேஸுங்கக்கூடியதே நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ரெக்ரூட்மெண்ட் கேஸ். ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம வந்து பல சம்பவங்கள்ல இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதை பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்தப்படுபவர்கள் யார் பெரும்பாலும் பார்த்தாச்சுன்னா புதியதாக மதமாற்றப்பட்டவர்கள் தான் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள்ங்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம். இது இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்லை. அந்த காலத்துல போலோ சங்கருங்கக்கூடியவனை மதம் மாற்றி தான் இந்த 1997 வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொடுங்கையூர்ல நடக்கும்போது சங்கீதாங்கிற பெண்ணை ஐஸ்வர்யா ஆயிஷாங்கக்கூடிய பேராக மாற்றி பண்ணினதை பார்க்குறோம். இந்த இப்போ கூட சமீபத்தில் வந்து பல வெடிப்புகள் எல்லாம் சம்மந்தப்பட்டதை பார்த்தாச்சுன்னா சமீபத்தில் இந்து மதத்திலிருந்து மாறியவர்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்ங்கக்கூடியதை பார்த்தோம். சந்தோஷ்னி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் இந்த மாதிரி மதம் மாற்றி அந்த பெண்ணை வச்சு பலரை மதம் மாற்றினார்கள். அந்த பெண் வந்து நம்மள்கிட்ட சொல்லும்போது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஒரிஜினலாக துலுக்க வேலை இருக்கிறவனால ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக மதம் மாற்றியவர்களை வச்சுதான் இவங்களால எந்த விஷயமானாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இதை பார்க்கும்போது நம்ம வந்து தெளிவாக இதை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு மதம் மாற்ற முயற்சி செய்தான் என்பதுடன் இந்த வழக்கை நிறுத்திவிடக்கூடாது. இதன் நோக்கம் என்னங்கக்கூடியதுதான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பல கேஸுகள்ல நம்ம பார்க்கும்போது இந்த ரேடிக்கலைசேஷன் அப்படிங்கக்கூடியதை திட்டமிட்டு இந்த தேசம் முழுவதும் இவர்கள் செய்து வருகிறார்கள், உலகம் முழுவதும் செய்து வருகிறார்கள்ங்கிறதையும் பார்க்குறோம். ISISல நீங்க பார்த்தீங்கன்னா பல ஃபைட்டர்ஸ் பார்த்தாச்சுன்னா யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க கன்வெர்ட் ஆகி அவங்கள தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் ஏற்கனவே இவனுக்கு ISISக்கு உள்ள ஒரு பழைய தொடர்புகள் இதை வைத்து அதுக்கப்புறம் இதை 2வது முறையாகவும் இதே ஆள் இந்த வேலையை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஞ்சம் டீப்பராக இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை செய்யாவிட்டாலும் என்னையே மீண்டும் இவனை வந்து விசாரித்தாக வேண்டும். ஏன்னா ஹீ ஸ்டில் அலைவ். ஏன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. விசாரணையில் பெரிய அளவில் சாட்சிகள், அதாவது இவனை வந்து ஒரு குற்றவாளியாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு அளவுக்கு சாட்சிகள் இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க. ஏன்னா கோர்ட்டில் கேஸை கொண்டு போயாச்சுன்னா ஜட்ஜி திட்டுவா அப்படி. ஆனால் அதே இது ஹிந்துக்கள் மேலே என்ன கேஸை போட்டாலும் ஜட்ஜி பெருசாக திட்ட மாட்டார். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் திட்டுவார் கேஸ் வரும்போது. அவன் அந்த எடப்பா காலத்தில் இந்த விசாரணை கைதி இவன் உள்ள இருக்கான்ல, அதுக்கப்புறம் இவன் வெளியில வந்தப்புறம் தானே கேஸ் நடக்கும். அப்ப அந்த ஒரு அவமானகரமான ஒரு விஷயமாக அதை ஹிந்துக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டார். ஏன்னா அவன் திருடன், அதனால அவனுக்கு அதை பற்றின ஒரு அவமானமான இதுகள்லாம் இருக்காது. 2வது போலீஸ்காரங்களும் வந்து அந்த மாதிரி உள்ளவங்கன்னா இப்போ நம்ம ஆளுக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனை சும்மாவாவது ரிமைண்ட் பண்ணுறது, அவங்களும் அவ்வளோ ஈஸியாக ரிமைண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதனால என்ன ஆகிப்போச்சு, இந்த போக்கில் இந்த அரசாங்கம் இருக்கும் வரை என்ன எவனும் என்னவும் செய்ய முடியாது. நான் என்ன வேணாலும் லோக்கலாக பண்ணுவேன். நீங்கள் அந்த வீடியோவில் கவனிச்சாங்கன்னா தெரியும், அந்த ஹிந்துக்கள் அப்போ கூட எந்த அளவு இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வீடியோவில் அந்த ஆறு என்ன சொல்லுவார், நாங்கள் இப்போ போலீஸுக்கு நாங்கள் கூப்பிட வேண்டி வரும்னு. உடனே இந்த முகமது இத்ரிஸ் சொல்லுவான், போலீஸ் எல்லாம் வந்தாலாம் நான் போக முடியாது. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம், போலீஸ் எனக்கு வந்து பாதுகாப்புங்கக்கூடிய அர்த்தத்துல தான் அவனோட துணி இருக்கு. அப்ப இந்த நம்பிக்கை காவல்துறை மேல அவன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா
தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசாங்கம் எந்த அளவு பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. இதுல போலீஸ்காரங்களை குத்தம் சொல்லி பிரச்சனை இல்லை. ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த போலீஸுங்கிற கத்துல இருக்கிற போலீஸ் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாம் நான் வட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்க தான் நீ இன்ஸ்பெக்டராக இருக்க முடியுங்கக்கூடிய நிலைமைக்கு தமிழகம் வந்து விட்டது. சட்டத்துக்கெல்லாம் இங்க மரியாதை கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால போலீஸ்காரங்களும் இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, யார் ஆளுங்கட்சி வராங்களோ நம்ம அவங்களுக்கு குறுக்கா வேலை பார்க்கறது போலீஸ்காரங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னு அந்த துலுக்கனுக்கு இருக்கு. அதனால போலீஸ்காரன் வந்தா நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்ப இதோட சேர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் இது ஒரு ISIS ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ள சம்பந்தப்பட்டவன் இன்னைக்கு இந்த மாதிரி தாவா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு இல்லீகலா ஒரு துப்பாக்கி வியாபாரம் நடந்தது. அதுல ரத்னபாலனுக்கக்கூடிய ஒரு திமுககாரரு அவர் வந்து சில இஸ்லாமிய பயங்கரவாத செயல்களுடன் தொடர்புடைய முலான் சையத் அலி என்பவரின் கூட்டாளிகளுக்கு துப்பாக்கியை விற்கிறாரு. எதுக்கு விற்கிறாருன்னா வேற ஒரு ஆளுக்காக அதை விற்கிறாரு அவரு. இப்ப நம்ம கேள்வியில வருதுன்னா, இந்த மாதிரியான ஒரு வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ட் ஏரியால, ஏன்னா இது தென்காசி ஜில்லாவா இருந்தாலும் பழைய திருநெல்வேலி ரீஜியன் தான் நம்ம பார்க்கணும் அதை. ஏன்னா என்னை பொறுத்தளவுல தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இன்னைக்கும் ஒன்னா தான் இருக்குங்கிறது. என்ன மாவட்டங்கள் பிரிஞ்சிருக்கலாம், பட் மக்கள் பழக்க வழக்கங்கள் இது மூணுலையும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு. அப்போ இந்த பேக்ரவுண்டோட சேர்த்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆங்கிள பாருங்க. அதுக்கப்புறம் இந்த முலான் சையத் அலியோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க திண்டுக்கல்ல ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி இது பண்ணாங்க அப்படிங்கக்கூடியதை பாருங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி ஒன்று நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர் போகும்போது அவர் கூட ஒருத்தர் போய் நிற்கிறாரு, தேயிலை மைதின்னு. அவர் இன்னொரு வீடியோவில் அவர் படம் வருது. அந்த படம் எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அங்கே ஒரு லோக்கல் கோஷ்டி பிரச்சனையில் நடக்கக்கூடிய ஒரு வெட்டு சம்பவத்தில். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி துளுக்கண்ணா எதுவும் பண்ணாது. அதனால நம்ம என்ன வேணுமானாலும், இல்லைன்னா போலீஸ்காரன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன், நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு சில தகவல்கள் வருது. என்ன இது ஏற்கனவே புது தகவல், இந்த சமயத்துக்கு இது புது தகவல். ஆனால் இதற்கு முன்பு இதற்கான முயற்சி நடந்ததுங்கிறதையும் நம்ம மறுத்து விட முடியாது. இப்ப என்ன அப்படின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் ஆம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா SDPI. இது எல்லாரும் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். SDPI இப்போ வந்து திமுகவோட நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. அதுல திமுக சிம்பல்ல SDPIயின் வேட்பாளர் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த தேர்தலில் நீங்க வரும்போது SDPIயை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு முஸ்லிம்கள் தரப்புல இருந்து அந்த நேரத்துல சோசியல் மீடியால போஸ்ட் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இப்ப திமுக அரசுக்கு கடும் கெட்ட பேர் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் உங்க பின்னாடி நிற்கிறத காட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதையும் உள்ள கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல் இன்று தயாராகி கொண்டிருப்பதாக நமக்கு செய்தி வருது. யோசனை பண்ணி பாருங்க, இதே ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல RSSக்குள்ள ரூட் மார்ச் அனுமதி தொடர்பாக ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது எந்தெந்த வீடுகள் எல்லாம் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தாலும் அதில் அநேகமான பேர் SDPI பேர் வந்துச்சு. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் 50% மேலான போலீஸ் போர்ஸ் வந்து இந்த அமைப்பை சார்ந்தவர்களை பாதுகாப்பதற்கே நாங்கள் செலவு செய்தோம். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரம். அப்ப இது இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் திமுக அரசு இறங்குகிறதுனா இப்ப யோசிச்சு பாருங்க, போலீஸ்காரங்க நிலைமை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு. இதுல இருக்கிறவன் தான் அங்கிருந்து SDPIக்கு போயிருக்கான்னு ஊர் உலகத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும் விஷயம்தான். அப்ப இவ்வளவு நாளும் போலீஸ்காரங்க வந்து இப்ப அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில நமக்கு தெரியக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸை போட்டது அப்படிங்கிறது. ஆனா பின்னணியில வந்து இன்டெலிஜென்ஸ் யூனிட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்ப தேர்தல் வரும்போது இந்த போலீஸ்காரங்க நிலைமை என்னவா இருக்கும்? நிச்சயமாக
என்னடா இந்த அயோக்கியத்தனம் பண்ணவனுங்க அவ்வளோ பேரையும் பற்றி நம்ம இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு நம்ம வேலை பார்த்துருக்கோம். இப்போ இவனுக்கு வேலை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துருச்சேன்னு சொல்லி போலீஸோட முறையில் இப்போ வந்து கெட்டு போகுமா போகாதா? நிச்சயமாக. அப்போ நான் இந்த சம்பவத்தை நீங்க இதோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த காவல்துறை இவன் எதை இவன் போலீஸ்காரனை கேவலமா பேசிட்டேன் என்ன இவனுக்கு அரசு பின்னணின்னு நினைக்கிறீங்க. ஆனா இதோட அடுத்த சைடு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு போலீஸ் போர்ஸோட முறையில கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த பயங்கரவாதத்தை தமிழகத்தில் வளர விட்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருக்கு. இப்ப இந்த இத்ரிஸ் இவன் இதுக்கு முன்னாடி PFI நெருக்கமாக இருந்தான்கூடிய செய்தின்னு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழக்கு என்பதை இந்த மாதிரி பல கோணங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏதோ போனா ஒரு இடத்துல மதமாற்ற போனா, யாரு போனா, அவன் பின்னணி என்ன, இன்னித்த சூழல்ல எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணிக்கு முயற்சி செய்கிறது, இது எல்லாத்தையும் நீங்க கோத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய பயங்கரவாதம் தமிழகத்தில் செழித்து வளர்ந்திருக்கிறது என்பதை விட இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மையத்தில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெறக்கூடிய வேலையிலும் இன்று ஈடுபட்டிருக்கிறது. அநேகமா அப்படி PFIக்குன்னு சீட்டுன்னு வந்தாச்சுன்னா அது அநேகமா திருநெல்வேலியில் யாராவது கேட்க முடியும், கேட்பாங்களா இருக்கலாம். அவங்களும் திமுக இருந்து கொடுத்தா கடையநல்லூரை கொடுக்கலாமா இருக்கலாம், இல்லை பாளையங்கோட்டையை கேட்கலாம். பாளையங்கோட்டை அவ்வளோ ஈஸியாக திமுக கொடுக்காது. அடுத்தது நாகப்பட்டினம் இருக்கு, அடுத்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ் சீட்டு, அதாவது அதை வந்து அவங்க விட மாட்டாங்க, லீக் அந்த குரூப்பு அவங்க விட மாட்டாங்க, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதை விட மாட்டாங்க. அவங்க கடைசியாக ஃபைனலி ஹிமே எண்டப்பட் கடைநல்லூர். இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கிறது இந்த கடைநல்லூர் ஏரியாவில். இப்போ பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவே இப்படி ஆயிட்டான், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவே அங்கே அந்த கட்சிக்காரனா வந்துட்டான்னா என்ன பண்ண முடியும்? அப்போ போலீஸ்காரர்களுக்குள்ள நிலைமை என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் விடுங்க. சாமானிய மக்கள் வாழ முடியாது, இப்பவுமே அந்த லட்சணத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்ப எந்த நம்பிக்கையில் மக்கள் செயல்பட முடியும்? அதனால இந்த செய்தியை இந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது ஒரு மதமாற்ற வழக்கு அல்ல. ஏற்கனவே இவன் ISIS ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வேண்டி கொஸ்டின் பண்ணப்பட்டவன், அவன் இன்னைக்கு மீண்டும் இந்த மாதிரி தாவா பணியில் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா இட் மே பி yet another attempt for ISIS ரெக்ரூட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், ஏன்னா அவன் பேசுகிற பேச்சில் இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய டேஞ்சர் காத்து இருக்கிறதாக தெரிகிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் இது இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 131 பேருக்கு பத்மா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலை, அறிவியல், சமூக சேவை, மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் உள்ள நிபுணர்களுக்கு இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பத்ம விபூஷன் 5 பேருக்கும், பத்மபூஷன் 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதுகள் 113 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பத்மபூஷன் 2 பேருக்கும், பத்மஸ்ரீ 11 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த 13 பேர் அப்படி யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மருத்துவர் HV அண்டே, எழுத்தாளர் சிவசங்கரி, சென்னை IIT இயக்குனர் V காமகோட்டி, கர்நாடக இசை சகோதரிகள் ரஞ்சனி பாலசுப்ரமணியம், காயத்ரி பாலசுப்ரமணியம், வேளாண் ஆராய்ச்சியாளர் K ராமசுவாமி, முன்னாள் IPS அதிகாரி K விஜயகுமார், ஸ்ரீ ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், கால்நடை மருத்துவர் புண்ணியமூர்த்தி நடேசன், மறைந்த பழங்குடியின ஓவியர் R கிருஷ்ணன், ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர், மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவத்சலம், சிலம்பம் பயிற்சியாளர் K பழனிவேல். இதை தவிர மகாராஷ்டிரா மாநில பிரிவில் நடிகர் மாதவனுக்கு ஸ்ரீ பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சாய்ஸாக நான் இதை பார்க்குறேன். இதை தவிர முதல்ல நம்ம ராகுல் காந்தி அடிக்கடி ஒன்று சொல்லுவார், பாலிடிக்ஸ் இஸ் இன் மை பேண்ட்ஸ்ன்னு. அவர் எல்லாமே பேண்ட்டுக்குள்ளே தேடக்கூடியவருங்கிறதுனால அவர் இந்த அரசியலை முதல்ல மூடிட்டு இருந்து படிக்கணும். இப்போ இந்த இதில் நீங்கள் சாதாரண நபர்களுக்குள்ள விருதுகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பத்ம விருதுகள்லையும் அரசியல் இருக்குங்கக்கூடியதை இன்னும் பொதுவாக யாரும் புரிஞ்சுக்கல. இப்போ பாருங்க, பினராயி விஜயன் வந்த உடனே பழைய கேரளா முதல்வர் அச்சுதானந்தன் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் பலரை கட்சியில் ஓரங்கட்டினர். இப்போ அது ஒரு பெரிய பொறுமலாகவே இருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியில் கேரளாவில்.
இப்ப பாருங்க, அச்சுதானந்தனுக்கு வந்து இப்ப வந்து இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, போன எலெக்ஷன்ல ட்ரைபல்களுக்கு எதிரானது தான் பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் ஜார்க்கண்டில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த தேர்தலில் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் வெற்றியும் பெற்றது. இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்குள்ள அப்பா ஷிபு சோரனுக்கு இன்று வந்து பத்மா விருதுகளில் ஒன்று விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல எதிர்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் பலருக்கும் இந்த தடவை விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன அரசியல் நகர்வுகள் கூட இந்த விருதுகளின் பின்னணியில் இருக்கிறதுங்கக்கூடியதை புரிஞ்சுக்கணும். சும்மா பேண்ட்ல இருக்கு, அண்டர்வேர்ல இருக்குன்னு வந்து தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுப்புட்டு எப்படி அரசியல் பண்ணணுங்கிறத முதல்ல மோடிட்ட போய் அவங்க கத்துக்கணும். அடுத்தது மேஜர் பார்ட் ஆஃப் த விருதுக்கு வருவோம். டிசர்விங் பர்சன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஓதுவா மூர்த்திக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள முதல்ல தமிழ்ல தேவாரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதுக்கு முன்னாடி யூபிஏ சர்க்கார் இவ்வளவு வருஷம் இருந்திருக்குல்ல. பல வருஷங்கள் திமுகவில் உள்ளவங்க மந்திரிகளா இருந்தாங்கல்ல. யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓதுவா மூர்த்திக்கு வந்து அவார்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததா? கிடையாது. இன்னைக்கு ஐயா திருத்தணிகை சாமிநாதன் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இது நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, தமிழ் சைவத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விருதாக நான் இதை பார்க்கிறேன். எது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லி பல ஆதீனங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேவாரத்தின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்ததுன்னா எது ஆன்மீக ஆட்சின்னு அவங்க இப்ப பேசணும். ஆதீனங்கள் இப்ப சொல்லணும் எது ஆன்மீக ஆட்சி. இல்லை இவங்க மேல பயத்துவத்துல இருந்தீங்கன்னா இதுவும் ஆன்மீக ஆட்சி அதுவும் ஆன்மீக ஆட்சின்னு சொல்லணும். நிச்சயமாக. அப்படி செய்தீங்கன்னா நீங்க சைவத்துக்கு நியாயமாக இருக்கிறீர்கள் நம்மளால ஏத்துக்க முடியும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அவார்ட்ல வந்து ப்ரொஃபசர் காமகோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது நம்ம நாட்டில் இருக்கிறவங்க, குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு நான் கூட பல கல்யாணங்கள்ல போயிருக்கேன். எங்க சொந்தக்காரன்ல பாதி பேருக்கு மேல வெளிநாட்டுல இருக்கான். இவங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போயாச்சுன்னா உண்மைக்குமே நமக்கே ரொம்ப கூசும். நானே அதனாலதான் பல கல்யாணங்கள் வந்து அவாய்டு பண்றது. இந்த சொந்தக்காரன்ட்ட பேசுறதே என்ன குறைக்கிற காரணமும் அதான். சில கல்யாணங்கள்ல போயாச்சுன்னா, உங்க பையன் எங்க இருக்கான்? அவன் அங்க இருக்கான். இவன் என்ன இருக்கான்? அவன் வாஷிங்டன்ல இருக்கான். இவன் நியூயார்க்ல இருக்கான். போயிட்டு வந்துட்டீங்களா? அடுத்த கேள்வி. ஒரு தரமாவது போயிட்டு வந்துருக்கோம். இதை நான் காசி ராமேஸ்வரம் அமெரிக்கா போயிட்டு வருதுன்னா அந்த அளவு ஒரு அடிமை மனப்பான்மை. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு சொன்ன சிலர் என் சொந்தத்திலேயே அமெரிக்கால அவங்க பையனோ பொண்ணோ இருந்தா அவங்கள்ட்ட தான் இவங்க போய் பேசவே செய்வாங்க. அவங்கள்ட்ட தான் சகஜமாவே பழகுவாங்க. பாக்கி ஆளுகளை இவங்களுக்கு கண்ட மனுஷனா கூட தெரியாது. எப்படி ஒரு கூட்டம் இருக்கு இந்த பாப்பார கும்பல்ல. இந்த கூட்டத்துக்கு இடையில ஒரு வித்தியாசமான மனிதன் இவர். ஐஐடி டைரக்டர். இன்னைக்கு அவர் கடல் கடந்து வெளிநாடு போனதில்லை. உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் அவரை பார்க்க வந்திருக்கா. அப்படி அவ அப்பா ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர், ப்ரொஃபசர் வீழிநாதன் அவர் பேரு. அதனால இந்த விருதுங்க கூடாது. மட்டும் இல்லாம இன்னைக்கு ஐஐடில பாருங்க, ஐஐடி மெட்ராஸ்ல எவ்வளவு கோர்சஸ், இந்த ஐஐடி பிரவர்த்தக் எவ்வளவு பண்றாங்க. அப்ப இது எல்லாம் அந்த புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன். ஐஐடிஸ்ல எம்புட்டு தற்கொலைகள் நடக்கிறது தெரியுமா அப்படின்னு ஐஐடியை கேவலப்படுத்துறதுக்குன்னே கொஞ்சம் பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல ஒரு தற்கொலை கூட நடக்காத ஐஐடிங்கிறது நம்ம ஐஐடி மெட்ராஸ். அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை உள்ள மனிதராகவும் அவர் இருக்கிறார், அதை பார்க்கணும்.
உலகம் இன்று அவரை தேடி வருகிறது. நீங்க உலகத்துல போய் பணத்துக்காக வேண்டி நீங்க போய் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெளிநாட்டுக்கு போனா தான் எனக்கு மரியாதைன்னு இல்லை, மரியாதை என்னை தேடி வரும். நான் உண்மையான அறிவாளியாக இருந்தால், நான் ஒரு தேசபக்தனாக இருந்தால் என்னை தேடி மரியாதை வரும் என்பதை அடையாளப்படுத்தியவர் திரு காமகோடி அவர்கள். அப்புறம் அவர் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் அவருக்கு, சைபர் செக்யூரிட்டியில் அவர் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர். இந்த மாதிரி ஒருத்தர். அதனால நான் இந்த இடத்துல எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அத்தருக்கு நம்ம ஒரு விருதை கொடுப்பதனால் நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் வாழக்கூடியவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எத்தனை பேர் காமகோடி அவர்களுக்கு இந்த ஒரு ஆங்கிளை எவ்வளவு பேர் அதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு தேசபக்தனாக, நீ ஒரு தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனாக, நீ ஒரு உழைப்பாளியாக, நீ ஒரு புத்திசாலியாக இருந்தால் உலகம் உன்னை வணங்கும். நீ உலகத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது? முதல்ல அரசியல் ஒரு ஆங்கிள், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலம்பம், நம் நாட்டு கலை, இதற்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்தவத்சலம் மிருதங்கம் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சனி காயத்ரி நமக்கு எல்லாரும் தெரியும், பாப்புலர் சிங்கர்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்தபதி, அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம நாட்டில் நேட்டிவா இருக்கக்கூடிய பல கலைகளுக்கு இந்த அங்கீகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாரத பண்பாட்டையும் இந்த பத்மா விருதுகள் வெளிச்சம் போட்டு முக்கியத்துவத்தையும் இது என்ன என்பதை காட்டியிருக்கிறது. இதோடு இன்னொரு பரிணாமமாக நான் பார்க்கிறேன். மாதவன் தமிழ் பேசக்கூடிய மனுஷன், ஆனால் அவருக்கு மகாராஷ்டிராவிலிருந்து இந்த விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் நிறைய ஹிந்தி சினிமா எல்லாம் நடிச்சிருக்காரு. ரெண்டாவது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அவர் இந்த சினிமா துறையில், இப்போ சினிமா துறையில் ஒரு ஆள் பாப்புலராக இருக்கணும்னா மனசாட்சியை கொன்று விட்டு அவர் திராவிடம் பேசணும் இல்லையா, போலி திராவிடம். அப்படியெல்லாம் பேசாமல் அவர் இருக்கார். ஆனால் ஒரு வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஆனால் அவருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் கொடுத்திருக்கிறது. அவர் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம், லோக்கலாக இருக்கக்கூடியது. பட் எதுக்கும் லோக்கல் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. எதை நாம் கவனிக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ப்ரொஃபஸர் காமகோடி அவர்களை சொல்லும் போது சொன்னேன், திறமையை தேடி உலகம் வரும்னு. தமிழ்நாட்டுக்காரரு, தமிழரு, திறமை இருக்கு, இன்னொரு மாநிலத்திலிருந்து அவர் ரெக்கமெண்ட் ஆகி போறாரு. அப்போ திறமை இருப்பவர்கள் இந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் அவர்கள் ஊரை வைத்தோ அவர்களது அரசியலை வைத்தோ இந்த விருது கொடுக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் வேற கட்சிகளை பொறுத்தளவில் இந்த அரசியல் என்பது பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை எதை பார்க்கணும் அப்படின்னா, இதுல இருக்கு ராஜதந்திரம் இருக்கு, இதுல சுதேசியம் இருக்கு, இதுல இந்த நாட்டின் பண்பாடு கலந்திருக்கிறது, இதில் சாதாரண மனிதரும் இந்த நாட்டின் கலைகளும் வளர்ப்பதற்கான இன்கிரீடியன்ட் இருக்கு. இதை தவிர பல மருத்துவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. பெண்கள் கிரிக்கெட்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, ரோஹித் சர்மா கொடுத்துருக்காங்க. இன்னும் இதெல்லாம் பொதுவாக கொடுக்க முடியாது. நம்ம அதை நான் தனியாக நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விருது கொடுக்கறதுல கூட ஒரு காமனான சில ஆட்களை பார்த்து இதை கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ராமசுவாமி அவர்கள் அக்ரி அதுல கொடுத்துருக்காரு. அவரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில இருந்தாரு. ஒன் ஆஃப் த ஹானஸ்ட் பர்சன். ஆரம்பத்தில் திராவிட சித்தாந்தத்தில் இருந்து பின்னாளில் மனம் திருந்தியவர். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஒரு டேலண்ட் தமிழ்நாட்டில் இருந்ததுங்கக்கூடியது யாருக்காவது தெரியுமா? இந்த அவார்டுக்கு முன்னாடி வர தெரியாது. ஒரு நான் கரப்ட்,
ஒரு இத்தனைக்கு நாங்கள் தான் விவசாயத்தை தூக்கி நிறுத்துறோம்னு பலர் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. சரி, நீங்கள் ஏதாவது இவருக்கு வந்து நீங்கள் கௌரவிச்சீங்களா? கிடையாது. அப்போ இந்த மாதிரியான எக்ஸப்ஷனல் டேலண்ட் இன்னைக்கு வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால இந்த விருதுகளில் வந்து நான் சொன்ன மாதிரி தேசியம், அரசியல், பொருளாதாரம் என்று பலதும் கலந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். பாட புத்தகத்திலிருந்து முகலாயர்கள் குறித்த பாடங்களை நீக்கியது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு ரோமிலா தாப்பார் சொல்லியிருக்கார். அது என்னன்னா, இப்ப இந்த என்சிஆர்டி பாடப்புத்தகங்கள்ல முகலாயர்கள் குறித்த பாடங்கள் வந்து சில இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதை வைத்து இவர் வந்து பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காருன்னா, கேரளா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அதுல வந்து இது கலந்து கொண்டு அவர் பேசியிருக்கார். பாடத்திட்டங்கள் வந்து வரலாற்றில் வந்து சில பகுதிகளை வந்து தூக்கி எறியப்படுகிறது, அந்த படிப்பு தேவையில்லை அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. வரலாற்றினுடைய இது மாதிரி செய்யறதுனால வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்முறை அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அதை தவிர இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மௌரியர்கள், சுங்கர்கள், சாதவாகனர்கள் அப்படிங்கிறவங்களுடைய இந்திய வம்சவர அரசர்கள், அது அந்த மதம் சார்ந்த மரபுகள், அதை பத்தின கலாச்சாரங்கள், அதை பத்தின விஷயங்கள்லாம் இப்ப அதிகமாக அதில் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதுக்காக இப்ப சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பலது மாற்றப்படுவது என்பது இது முட்டாள்தனமானது அப்படின்னு அது குறித்து ரொம்ப நிறைய அவர் அதை பத்தி பேசியிருக்கிறார். இந்த கேள்வி நான் ரோமிலா தாப்பர்கிட்ட கேட்கிறேன். எப்படி நீக்கப்பட்டது தப்பு அப்படின்னா, இவங்க புதுசா ஒன்றும் சொல்லியே, அப்ப ஏன் நீங்க வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பத்தி பெரிய அளவுல நீங்க ஹிஸ்டரி புக்ல எழுதல? அப்ப ஏன் இவர்கள் நீக்கினார்கள்ங்கிற கேள்வியை நான் இப்ப கேட்கிறேன். பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு பெரிய டைனாஸ்டி உலகத்திலேயே, அதாவது அன்புரோக்கன் அஹோம் டைனாசிட்டி அசாம்ல இருந்து, ஏன் இது இடம்பெறவில்லை, ஏன் இது நீக்கப்பட்டது? இதுக்கு ரோமிலா தாப்பர் முதல்ல பதில் சொல்லட்டும். சரி, சில விஷயங்களை நீங்கள் நீக்கியாச்சுன்னா அதில் தொடர்பு கெட்டு போயிடும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், பாபர் வந்து இடிச்ச வரலாற்றை நீங்க ஏன் புஸ்தகத்திலேயே, முகலாய வரலாறுனா ஃபுல்லா வரணும், வரலாறுனா ஃபுல்லா இருக்கணும். அப்ப நீங்க மட்டும் செலக்டடா சிலதை மட்டும் சேர்த்தீங்களே, அது ஏன்? பாபர் வந்தான், ஏன் அப்போ வந்து ராமர் கோயிலை இடிச்சான்னு சொல்லு. காசி விஸ்வநாதர் கோயில் அவுரங்கசீப் இடிச்சு விட்டு அங்க கியான் வாப்பி கட்டினா, ஏன் கட்டினா? ரைட். இங்க மதுரால கிருஷ்ணர் கோயில கட்டினா, அந்த சிலைகளை உடைத்து படியாக மாற்றின. இதெல்லாம் அவனுக்குள்ள குறிப்புல அவனே எழுதி வச்சிருக்கிறது. இதை ஏன் நீங்க வரலாற்றில் இருந்து நீக்கினீங்க? திப்பு சுல்தான் கொடூரங்கள், திப்பு சுல்தான் என்னென்ன பண்ணினா, அவன் வாளில் என்ன எழுதி வைக்கப்பட்டிருந்தது? திப்பு சுல்தான் ஆப்கானிஸ்தான் அமீருக்கு எழுதின லெட்டர் என்ன? வரணும்ல. கண்டிப்பா. இதெல்லாம் ஏன் வரலாற்றில் இருந்து ரோமிலா தாப்பர் நீக்கினீர்கள்? நான் என்ன சொல்றேன், முகலாய வரலாறு முழுமையாக இருக்கு. வரலாறுனா நீ வந்து இல்ல, எனக்கு மௌரியர்கள், சாத்தவாகனர்கள், சுங்க வம்சம், அப்ப இவங்கெல்லாம் இந்த நாட்டுல பிறந்த ராஜாக்களே இல்லையா? அப்ப இவங்களை பத்தி ஏன் இவ்வளவு நாள் நீ வரலாற்றுல சொல்லி கொடுக்கல? இவர்களை நீ ஏன் மறைத்தாய்? இவ்வளவு நாள் நீங்க தானே இருந்தீங்க, அப்ப இதெல்லாம் நீ ஏன் மறைச்ச? இல்ல, முகலாயரைத்தான் போடணும், இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டேன்னா, இவன் பண்ண இந்த விஷயத்தையும் வரலாற்றில் சேர்க்கணும். அதுக்கு ரோமிலா தாப்பர் இன்னைக்கு தயாரா? ரைட். முகலாயரை தவிர யாரையும் எழுதப்படாது அப்படின்னு வந்து எனக்கு வந்து மேல இருந்து உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா, அதையாவது நீ ஒழுங்கா எழுதணும்ல, அதுல நீ பொய் எழுதப்படாது இல்ல? கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இப்ப இன்னைக்கு இவங்க வச்சிருக்கிற வரலாறு இருக்குல்ல, இதுல இதெல்லாம் வரலாற்றுக்கு புறம்பான செய்தின்னு உங்களால காட்ட முடியுமா? ஓப்பன் சேலஞ்ச். புஷ்யமித்திர சுங்கன்னு ஒருத்தங்க இருந்தான், அவன் இந்த டைனாஸ்டியை கிரியேட் பண்ணான், அவன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தான் இல்லையா? ஆமாம். சாஞ்சி ஸ்தூபா என்னைக்கோ வந்துருச்சு. அது வந்து இந்த மாதிரி டோம் மாதிரியான உருவம் உள்ளது. இந்த டோம் மாதிரியான உருவமே துணுக்கம் வந்த அப்புறம் தான் இந்த நாட்டுக்கு வந்ததுன்னு நீங்க ஹிஸ்டரி புக்ல எங்களை ஏமாத்தி படிக்க வச்சீங்களே. படிக்க வச்சில்ல? கண்டிப்பா. அப்போ இது அயோக்கியத்தனம், நீ இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்தி இருக்க. இதுக்கு முன்னாடி பாடுற அங்க வந்து பீகார்ல இன்னும் அந்த டோம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரல, இது இந்த நாட்டோடது தான் இந்த மாதிரியான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அப்படின்னு சொல்ற உண்மையும் வந்து உங்களுக்கு கசக்குதா? இந்த கேள்வியோக்கு ரோமிலா தாப்பர் பதில் சொல்லி ஆகணும் இல்ல? சரி,
எங்க தமிழ் மன்னர்களுக்குள்ள சாதனைகள், இதை ஏன் நீ வடக்கு உள்ளவனுக்கு எந்த பயலுக்கும் சொல்லி கொடுக்காம விட்ட? இன்னைக்கு ராஜேந்திர சோழனை பத்தி எங்கள் நரேந்திர மோடி வந்து தானே 10 பேருக்கு சொன்னாரு. ரவீலா தாப்பர் எங்க சொல்லி கொடுத்தான்? சொல்லி தரல. ஏன் அப்ப வரலாற்றுல வந்து எங்க சோழ மன்னர்கள் என்ன வெளிநாட்டுல இருந்து இங்க கொள்ளையடிக்க வந்தவனுக்கு என்ன சோழ போனவங்களா? என்ன விதத்துல இவங்க சோழ போனவங்க? அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து செலவனுக்கு இந்த ரொம்ப அதாவது தமிழை வந்து திராவிடம் வளர்த்ததும்மா, ஒட்டுமொத்த தமிழையும் அழிச்சது இந்த பயிலுவ. எவன் அழிச்சானா நான் தான் அதை சாதிச்சேன்னு சொல்லுவான் பத்திலா. அந்த மாதிரி இவ்வளவு நாள் இந்த பயிலுக வந்து இந்த வரலாறுங்கக்கூடிய ஒரு ஃபீல்டுல உட்காந்து இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணது இல்லாம பொய்யையே இவர்கள் எழுதி வைத்தார்கள். ஏன் அக்பர் தான் கிரேட்டுன்னு நீ தானே புத்தகம் எழுதுன? கரெக்ட். சித்தூர் ராணியோட வரலாறு நீ ஏன் எழுதல? அக்பர் தான் கிரேட்டு தானே. அப்ப அவனை பத்தி எல்லா விஷயமும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எழுத வேண்டியதானே, ஏன் எழுதல நீ? அலெக்சாண்டர் த கிரேட் தானே. அப்ப அலெக்சாண்டர் கிரேட்ல வந்து புருஷோத்தமன் அவன் தோத்தானா ஜெயிச்சானாங்கக்கூடிய சர்ச்சையை 2வது வச்சுப்போம். ஆனால் இப்படி வந்து அந்த நாடுகளில் உள்ள ஒரு ஃபோல்க்ளோர்ல வந்து இந்த மாதிரி ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அலெக்சாண்டர் வந்து இவன்கிட்ட தோத்து போனா புருஷோத்தமன்ட்ட அப்படிங்கக்கூடிய மாதிரியான சில கிராமிய பாடல்கள் இங்கே கண்டெடுக்கப்பட்டது. அது சரி தப்புங்கிறது வேற. இப்படி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது நீ ஏதாவது ஒரு இடத்துல நீ குறிச்சியா? குறிப்பிட்டியா? கிடையாது. குறிப்பிடல இல்ல. அப்ப இந்த கேள்வியை நீ எப்ப கேட்கணும்னா, நீ இதுக்கு முன்னாடி நேர்மையா நீ வரலாறு எழுதியிருந்தேன்னா நீ இந்த கேள்வியை கேட்கணும். நான் இப்பவும் சொல்றேன், இப்ப எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி புக்ஸ்ல இருக்கக்கூடியது இது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நீ என்னெல்லாம் உண்மைக்கு புறம்பான எழுதியிருக்க என்னால சொல்ல முடியும். நீ இப்ப என்ன சொல்ற? அதுல இருக்கிறது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லல. நான் என்னென்னலாம் ஒரு பொய்ய சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணேனோ, என் நரேட்டிவுக்கு விரோதமாக அது இருக்கிறது. அதுதான் உன் பிரச்சனை. வரலாற்றுல நான் என்ன சொன்னேனோ அதான் இருக்கணும். நான் மறைத்த உண்மையை நீ எப்படி வெளியில சொல்லலாம்? இதுதான் அங்க பிரச்சனை. நான் பண்ண பிராடு, நீ ஒரு விஷயத்த சரியா பண்ற. நீ சரியா பண்ணும்போது நான் பண்ண ஃப்ராடை நீ எப்படி மறைக்கலாம்? எப்படி? தென்கிழக்கு ஆசியாவின் யுனெஸ்கோ விருது பெற்றவர் ராமசாமி, ஈவே ராமசாமி. கேள்வி கேட்கிறேன், தென்கிழக்கு ஆசியால எப்படிடா தமிழ்நாடு வரும்? இது தெற்காசியால தானடா பாரத நாடே வரும்னு கேள்வி கேட்டா பதில் முதல்ல யுனெஸ்கோலயே ஒரு விருதே அப்படி இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை சொல்லியாச்சுன்னா பத்தியா இவன் தமிழ் விரோதி. இந்த நம்ம ஊர்ல பெணம் தராமல, இந்த மாதிரி அகில இந்திய அளவுல இந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். எங்க பேசியிருக்காங்க? கேரளா லிட் ஃபெஸ்ட்ல. இவன் கேள்வி என்ன அப்படின்னா, இவனுக்கு கத்தறானுங்கல்ல, நீங்க என்ன மோடி அரசு வந்து சாகித்ய அகாடமியை ஒழித்து விட்டது, அதை செய்து விட்டது. ஏன்டா அப்ப கேரளாவில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட் நடக்குது. இப்ப இந்த லிட் ஃபெஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கல. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? நீ நடத்தக்கூடிய லிட்ஃபெஸ்ட்ல நீங்க நடத்தக்கூடிய அவார்டுகள் தேர்ந்தெடுப்பு இது எல்லாமே நீ எந்த அடிப்படையில் நடத்துற? இத பயாஸ்ட்னு சொல்லக்கூடிய அருகதையே உங்களுக்கு கிடையாது. கரெக்ட். அதனால இது என்ன, எனக்கு இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த உண்மையான வரலாறு சீக்கிரம் மக்கள்கிட்ட வந்து சேரணும். நிச்சயமாக சேர்ந்தாச்சுன்னா தான் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடு விடுதலை அடைந்தும் இந்த நாட்டின் மீது திணித்த தாழ்வு மனப்பான்மை என்பது முதல்ல நீங்கும். கண்டிப்பா. அதனால இது எல்லாம் வந்து எப்படின்னு சொன்னான்னா, ஈவேரா சொல்ற மாதிரி தான். முஸ்லிம்களை ஈவேரா என்ன சொன்னாரு? மலம்னு சொன்னாரு இல்லையா? ஆமா, அப்படிதானே ஈவேரா சொன்னாரு. ஆமா. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு அப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்க உளவுத்துறையால் உளவு பார்க்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதால் டென்மார்க் அரசு அதிகாரிகள் தங்களோட ப்ளூடூத்தை அணைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து டென்மார்க் அரசு வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய எல்லா பொது அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனா இப்போ எல்லா மொபைல்லையுமே இப்போ வந்து அந்த ப்ளூடூத், இந்த வயர்லெஸ் அப்படிங்கிறது காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஆனால் அதுதான் வந்து இன்னைக்கு வந்து மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா உளவு பார்ப்பது மட்டும் இல்லாம நம்மளுடைய டேட்டாக்களை எல்லாம் திருடக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது, பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்கிறதுனால நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்து இந்த ப்ளூடூத் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த மொபைல்ல வந்து அது யாராக இருந்தாலும் சாதாரண மக்கள்ல இருந்து உளவுத்துறை அதிகாரிகள் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் அனைவருடைய இதுலையும் அதை அணைப்பதற்கு இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, பெகாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை வந்து ஏதோ இந்திய அரசாங்கம் கொண்டு வந்து அனைத்து எதிர்கட்சிகளையும் உளவு பார்த்து விட்டதுன்னு சொல்லி நம்ம நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்தது. அதுல என்ன அப்படின்னா, 5 காசுக்கு செல்லாதவர்கள்லாம் என்னையும் வந்து பெகாசஸை போட்டு பாக்குறாங்கன்னு நம்ம ஊர்ல கூட பெனாத்திட்டு கிடந்தானுங்க. சரி, அவன் மொபைலை தான் நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்த உடனே ஒரு பையனும் மொபைலை கொடுக்க தயாராக இல்லை செக் பண்ணுறதுக்கு. கடைசியில் கோர்ட் அந்த கேஸையும் தூக்கி தள்ளுபடி பண்ணிடுச்சு. அந்த நேரத்தில் என்னன்னா, இதே அமெரிக்கா நாட்டில் மோடிக்கு மேலே உள்ள பல குற்றச்சாட்டுக்களில் இவர் இப்படியெல்லாம் உளவு பார்ப்பது நியாயமா அப்படின்னு அமெரிக்காவில் வந்து இது என்னன்னா எனக்குள்ள தனி மனித சுதந்திரத்திற்கு விரோதமானதுன்னு சொல்லி பலர் இதுக்காக எல்லாம் பேசினேன். எங்க மேக்சிமம் இதுக்கு மாநாடுலாம் நடந்தது அமெரிக்கால. இப்ப இந்த நாட்டோட நிலைமை எப்படி சந்தேகிக்குதுன்னா, நான் சாதாரணமா கூட எங்க வீட்டுல கூட இப்ப நான் போன் யூஸ் பண்ண முடியாது, அதை கூட இவன் உளவு பார்ப்பான். கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசின இந்த பயிலுக இந்த அமெரிக்காக்காரனுங்க எந்த அளவு இவனுங்க வந்து நம்பிக்கை தன்மையற்றவர்கள்னு உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அமெரிக்கா தனக்குள்ள அந்த உலகத்தில் இருந்த யூனிபோலார் பவர் அந்த ஸ்டேட்டஸை அமெரிக்கா இழந்து வருகிறது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். 2வது, இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுல இந்தியாவை தவிர வேற எந்த நாடும் இல்லை. ஏன் இல்லைங்கிறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இந்த செய்தி நமக்கு இதை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, இதுல நம்ம கவனிக்கிறது என்னன்னா, இவங்க வந்து உளவு பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஹேக்கிங் இருக்கு. டேட்டாவை திருடுறது மட்டும் இல்லாம செயலை ஸ்தம்பிக்க வைக்கவும் முடக்கவும் உங்களால முடியும். இந்த வேலையிலும் அமெரிக்கா ஈடுபடும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த நாடு ஒரு மரியாதைக்குரிய நாடாக பார்க்கப்படுகிறதா, இல்லை அப்படின்னா ஒரு ரவுடி நாடாக பார்க்கப்படுகிறதா? அஃப்கோர்ஸ் ரவுடி நாடுதான் அப்படின்னு சொன்னா, இதுவரை அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் என்பதை மரியாதையால் இதுவரை அந்த ஸ்டேட்டஸ் அது வச்சுக்கல. அதன் மீது பயத்தினாலதான் இவ்வளவு நாள் நடந்திருக்கு. அப்போ ஒரு அச்சுறுத்தலுக்கு என்டையர் யூரோப் மடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்து இந்தியா நின்றுகிட்டு இருக்குன்னா, உலகமே ஒருத்தனுக்கு பயப்படுது, ஒரு நாடு எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமை என்பது நேர்மையானதாக இல்லாமல் இருந்தால் அது முடிஞ்சிருக்குமா? இதே இது வேற கவர்மெண்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து சோழியே வேற. கரெக்ட். அப்போ ஒரு நாடு அதுக்குள்ள மரியாதை என்பதை அதன் நடத்தையால் தான் பெற வேண்டும், நாட் வித் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஐநா சொல்லக்கூடிய லட்சணங்கள் எதுக்குமே அமெரிக்கா தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலக நாடுகள் எப்படி அமெரிக்காவை ஏற்புடைய நாடாக ஆக்க முடியும்? இது ஒரு கேள்வி. அப்ப இந்த அமெரிக்கா உருவானது எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கூட, 2வது உலக யுத்தத்துல எல்லாவனுக்கும் ஆயுதம் வித்ததுல பெரிய நாடானது. அதோட பிகினிங். அதுக்கப்புறம் they invested hugely on science. இன்னைக்கு அமெரிக்கா ஏன் இன்னும் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா, அதோட ஆயுதம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அநேகமான அறிவியல் முன்னணிகள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கால தான் இருக்கு. இதை எந்த நாட்டிலும் வளர விடாமலும் அமெரிக்கா பார்த்து கொண்டது. அப்ப இந்த நாடுகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல. எஸ், அவன் டெக்னாலஜியை தரான், நமக்கு ஹெல்ப் பண்றான், ஸோ லெட் அஸ் பி வித் அமெரிக்கான்னு. ஆனா யாரும் எதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, ஓன் நாட்டு டேலண்ட்டை வச்சுதான் அவனே அதை கண்டுபிடிச்சான், ஓன் நாட்டு டேலண்ட்டை வச்சுதான் அவனே ஒன்று அதை செயல்படுத்தவும் செய்யறான். அதே நேரத்துல ஒன் நாட்டுக்கும் ஆப்பு வைப்பதற்கும் அவனே உன்னுடைய திட்டத்தையும் அவனே வகுத்தும் கொடுக்கிறான்.
இது இவ்வளவு நாளா யூரோப்பியன் பிளாக், அதே மாதிரி வேற நாடுகள், நாட் ஓன்லி யூரோப், தி என்டையர் வேர்ல்டில் உள்ள பல நாடுகள் இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இன்னைக்கு அமெரிக்காவே டிபெண்ட் பண்ணி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது இன்னைக்கு அவங்களால எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை இருக்கு. இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், எல்லாமே கனெக்டட் த்ரூ நெட். எப்படி செயல்படும்? அதனால தான் இப்போ நம்ம நாட்டில் என்ன யோசனை பண்ணுறாங்க, நம்ம நாட்டிலேயே சர்வர்ஸ் வேணும், நம்ம நாட்டிலேயே உங்களுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஏன்னா பல நாடுகளில் பார்க்குறோம், இந்த ட்விட்டர் இதெல்லாம் வச்சு தான் பல ஆட்சி மாற்றங்களுக்கு அரசியல் சூதும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பல செய்திகள் பல நாடுகளில் வரதை வச்சு பார்க்குறோம். கண்டிப்பாக இதெல்லாம் அமெரிக்கா இஸ் எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர். இதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு டென்மார்க் இந்த வேலையை செய்யறாங்க. ஏன்னா கிரீன்லாண்டு பிரச்சனை இருக்கு. நாளைக்கு கிரீன்லாண்டை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஆட்சி இன்னைக்கு அமெரிக்காவு கையில் அதை கிரீன்லாண்டை ஒப்படைக்க மாட்டோங்கிறாங்க. அதனால இருக்கிற ஆட்சியை கவுத்துவதற்கான சதியில் அமெரிக்கா ஈடுபட தொடங்கி விட்டது. அதனால அதுக்கு இன்டர்நெட் மீடியம் பயன்படுத்தப்படும் என்பதை உணர்ந்து இன்னைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அமெரிக்கா இஸ் a threat always for everyone. அதனால இப்ப நம்ம இதை எதோட ஒத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ராகுலுக்குள்ள ஸ்பீச்சஸ் கேட்டாச்சுன்னா, நான் இந்த நாட்டில இருந்து இன்டர்நெட்ல பார்த்தேன், அதை பார்த்தேன் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அதனால திருப்பி நான் சொல்றேன், அமெரிக்கா இஸ் லூசிங் இட்ஸ் ஸ்டேட்டஸ் டே பை டே. ட்ரம்ப் ஆட்சியின் இறுதியில் 51வது ஸ்டேட் கனடா, 52 வெனிசுவேலா, 53 கிரீன்லாண்டுன்னு ட்ரம்ப் அடிக்கிட்டே போறார். இந்த போக்குல போயாச்சுன்னா ட்ரம்ப் ஒன்றுபட்ட அமெரிக்காவின் கடைசி அதிபராக இருப்பதற்கான வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு அதிகம் வருது. அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த போக்கில் போயாச்சுன்னா. ஆனால் அது உலகத்துக்கு அது ஆபத்து. ட்ரம்ப் ஒழிவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உலகத்துக்கு வேற சில ஆபத்துக்களையும் அது ஏற்படுத்தும். அதனால இதை உணர்ந்து இப்ப யூரோப்பியன் பிளாக் செயல்படணும். இப்ப பாருங்க, இந்த அமெரிக்கா மேல இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வச்சு இன்னைக்கு டென்மார்க் ஒரு சட்டத்தை போடுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா EU லீடர்ஸ், யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எங்கன்னா இந்தியாவுக்குள்ள குடியரசு தின விழா அணிவகுப்புல கலந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரைசிங் பவர் இந்தியா அப்படிங்கக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமா யூரோப்பியன் பிளாக் அங்கீகரிப்பது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை கழட்டி விட்டுட்டு வரக்கூடியது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு அனதர் இது பண்றோம், இவனையும் நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன், இவனையும் நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேங்கிறது அல்ல. இனிமே அமெரிக்காவை நம்பியாச்சுன்னா ஃபியூச்சர் நமக்கு இருக்காது. அப்ப நியாயமாக நடுநிலையாக ஒரு எமர்ஜிங் சூப்பர் பவர் இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் என்பதற்காகத்தான் இப்ப யூரோப்பியன் யூனியன் இந்தியாவுக்கு வருது. அதனால இன்னைக்கு டென்மார்க் கவர்மெண்ட் விட்டுருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ரெசன்மெண்ட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா, இட் இஸ் லேக் ஆஃப் ஃபெய்த். அண்ட் ஒரு அறிவிப்பு என்னன்னா, அமெரிக்கா இஸ் எ ட்ரெச்சரஸ் நேஷன். நம்ம தகுதியற்ற நாடு அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய மெசேஜ் உலகத்துக்கு இந்த செய்தியின் மூலம் டென்மார்க் தெரிவித்திருப்பதாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.